இந்த லைஃப் ஸ்டைல் மாறாத வரையில் என்னதான் நம்ம ட்ரை பண்ணாலும் என்னதான் கோச்சிங் கொடுத்தாலும் மார்க் வராதுங்க. என்னுடைய மென்டரிங்கில் இதுதான் நான் கொடுங்க. ஒரு ஆடிட்டே நான் வச்சுருக்கேன். அந்த ஆடிட் பார்த்த உடனே சொல்லிவிடுவேன், தம்பி இது பாருங்கள், 10th நீங்கள் மார்க் வாங்கினீங்க, 340 வாங்கினீங்க, இதுவும் உங்கள் ஸ்கூலில் நீங்கள் கேட்ட குரூப்பை கொடுத்துட்டாங்க. ஆனால் இதே லைஃப் ஸ்டைலில் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்களன்னா 12th இதே மார்க் தான் வரும். என்னென்னு பார்த்தவர்களே, இந்த ரிசல்ட்டெல்லாம் வந்தாச்சு. +2 ரிசல்ட்ஸ், மெட்ரிகுலேஷன் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நாளில் சிபிஎஸ்சி ரிசல்ட்டும் வந்துடும். 10th ரிசல்ட் ஏற்கனவே வந்தாச்சு. இந்த மார்க்கின் அடிப்படையில் தான் மேல் படிப்பு இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில். அதுதான் நல்ல ஒரு ரெப்யூட்டட் காலேஜில் போய் சேரணும்னு விருப்பப்பட்டீங்களா மார்க்கு தான். இன்றைக்கு பல பெற்றோர்கள் எனக்கு இந்தியா மற்றும் வெளிநாடுகள்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, மென்டரிங் வேணும், கொஞ்சம் பேசுங்க, குழந்தைகள் படிக்க மாட்டேன்றாங்க, குறைவான மார்க் வாங்குகிறாங்க. அதை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். டாக்டர்கிட்ட போகிறோம், உடம்பு சரியில்லைன்னு போகிறோம். அவர் உடனே என்ன பார்க்குறாரு, ஸ்டெத்தஸ்கோப் வச்சு பார்க்குறாரு, பல்ஸ் எப்படி இருக்குது, ஹார்ட் பீட் எப்படி இருக்குன்னு பார்க்குறாரு. அப்புறம் பிபி பார்க்குறாரு. அப்புறம் பிபி பார்க்குறாரு. அவருக்கு எதனா சந்தேகம் தட்டிச்சானா வேரியஸ் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. இசிஜியோ, எக்கோ, பிளட் டெஸ்ட்டு இதெல்லாம் எடுக்க சொல்லுவாங்க. அது எடுத்துகிட்டு வந்தோடனே இந்த ரீடிங் எல்லாம் பார்ப்பாங்க. அந்த ரீடிங்கில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துதானா உடனே உங்கள் பழக்க வழக்கங்களை பற்றி கேட்பாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இன்சுலின் அதிகமாக இருக்குது, சுகர் அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃபேமிலியில் யாருக்குன்னா சுகர் இருந்திருக்கான்னு கேட்பாங்க. அப்புறம் நீங்கள் அதிகமாக ஸ்வீட் சாப்பிடுங்களோ அப்படின்னு கேட்பாங்க. இல்லை ஒருத்தருக்கு பிபி அதிகமாக இருக்குது அப்படின்னா அவருடைய வாழ்க்கை முறையை பற்றி கேட்பாங்க. ரொம்ப டென்ஷனான வேலையா அதெல்லாம் கேட்பாங்க. அவங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கும் அவங்களுடைய வைட்டல் பேராமீட்டர்ஸ்க்கும் தெர் இஸ் எ டைரக்ட் கோரிலேஷன். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதிகமாக டென்ஷன் ஆகிறாருன்னா பிபி அதிகமாகிடும். அவர் அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றாரு, அவங்க ஃபேமிலியில் டயபெட்டிக்ஸ் இருக்குன்னா தட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஹீ மே ஆல்சோ கெட் இட். தென் ஹீ வில் ஆஸ்க் யூ டு சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல். 400 500 இருக்குது டயபெட்டிக்னா நாளையிலிருந்து நீ வாக்கிங் போகணும், நீங்கள் ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, ரைட்? இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ லைஃப் ஸ்டைலை மாற்றணும். லைஃப் ஸ்டைல் மாறலைன்னா டாக்டருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, அவருக்கு தான் பாதிப்பு. அதே போல தான் மார்க்கு. 500 மார்க்குக்கு 280 மார்க் வாங்கியிருக்கான் ஒரு பையன் அப்படின்னா அவன் இன்டெலிஜென்ஸில் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நான் ஏற்கனவே பல பதிவு போட்டிருக்கேன். மூளையை பொறுத்த வரையில் எல்லா குழந்தைகளும் படித்து மார்க் வாங்கக்கூடிய அமைப்பு தான் மூளை இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. அப்போ லைஃப் ஸ்டைல் அப்படின்னா இப்போது ஒரு ஸ்டூடெண்ட் நிறைய மார்க் வாங்குறாரு, ஒரு ஸ்டூடெண்ட் மார்க் வாங்கலை அப்படின்னா இந்த மார்க் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறாரு, எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போகிறாரு, அந்த இடைப்பட்ட காலத்தில் எவ்வளோ படிக்கிறாரு, ஸ்கூல்லேருந்து வந்த உடனே எவ்வளோ நேரம் அவர் படிக்கிறாரு, ஹோம்ஒர்க்லாம் கரெக்டாக பண்ணுறாரா, வகுப்பில் எப்படி இருக்கார், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன, சாட்டர்டே சண்டே என்ன செய்கிறாரு, அவர் ஒபீடியண்ட்டாக இருக்காரா, அவர் டிசிப்ளினாக இருக்காரா, இதெல்லாம் தான் லைஃப் ஸ்டைல். இந்த ஸ்டூடெண்ட் நிறைய மார்க் வாங்கிறதுக்கு. இந்த ஸ்டூடெண்ட் மார்க்கே வாங்கலை அப்படின்னா இதுக்கு முரண்பாடாக ஆப்போசிட்டாக அவருடைய லைஃப் ஸ்டைல் இருக்கும். 7:30 மணிக்கு தான் எழுந்திருப்பார், அவசரமாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஓடியே போடுவார் ஸ்கூலுக்கு. 8:30 மணிக்கு ஒன்றுமே படிக்க மாட்டார், சாயந்தரம் வந்த உடனே விளையாட போயிடுவார். இந்த ஸ்டூடெண்ட் மார்க் வாங்குகிற குழந்தை இந்த மொபைல் ஃபோன்லாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டார், அந்த கண்ட்ரோல் இருக்கும். இவர் எப்போவுமே இதை வச்சு சுற்றிட்டு இருப்பார். இவர் சாட்டர்டே சண்டேல ஏதோ கொஞ்சம் படிப்பார், கொஞ்சம் ஒழுக்கமாக இருப்பார். இவர் சாட்டர்டே சண்டே வந்து ஓடிட்டே இருப்பார், விளையாட போயிடுவார், பைக் எடுத்து சுற்றுவார். இந்த லைஃப் ஸ்டைல் மாறாத வரையில் என்ன தான் நம்ம ட்ரை பண்ணாலும் என்ன தான் கோச்சிங் கொடுத்தாலும் மார்க் வராதுங்க. என்னுடைய மென்டரிங்கில் இதுதான் நான் கொடுங்க. ஒரு ஆடிட்டே நான் வச்சுருக்கேன். அந்த ஆடிட் பார்த்த உடனே சொல்லிவிடுவேன், தம்பி இது பாருங்கள், 10th நீங்கள் மார்க் வாங்கினீங்க, 340 வாங்கினீங்க, இதுவும் உங்கள் ஸ்கூலில் நீங்கள் கேட்ட குரூப்பை கொடுத்துட்டாங்க. ஆனால் இதே லைஃப் ஸ்டைலில் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்களன்னா 12th இதே மார்க் தான் வரும்.
எப்படி டயபெட்டிக் வந்த பேஷண்ட்டு நான் ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருப்பேன், வாக்கிங் போக மாட்டேன் அப்படின்னா எப்படி அந்த அதுலேருந்து வெளியில் வர முடியாதோ அதே போல் தான் மார்க் கூட. நான் 330 மார்க் வாங்கினேன், இப்போ கூட நான் எழுந்திருக்கு படிக்க மாட்டேன், காலையில் எழுந்திருக்க மாட்டேன், சாட்டர்டே சண்டே சுற்றுவேன், எப்போ பாரு என்னுடைய மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன்னா யூ வில் கண்டினியூ டு கெட் தி சேம் திங். அதுக்காக தான் இந்த பதிவை நான் போடுறேன். பெற்றோர்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் என்னுடைய பழைய வீடியோலாம் கிட்டத்தட்ட 1000 வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன். யூடியூப்பில் போய் பாருங்கள். ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு ப்ரீவியஸ் வராது, யூடியூப்பில் போய் உங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதை பாருங்கள், தருவாக பாருங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னா அந்த கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். படிப்பு பற்றி உங்களுக்கு குழப்பங்கள் ஏதாவது இருந்ததுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு ஒரு ஷார்ட் மெசேஜ் அனுப்புங்க. அதை பார்த்துட்டு அடுத்த எபிசோடில் இதை பற்றி நான் கவர் பண்ணுறேன். வானமே எல்லை அறக்கட்டளையின் சார்பாக இந்த பதிவுகளில் நான் ஏற்றிட்டு வரேங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.